இப்போ ஈவி வந்து ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த காலகட்டத்தில் இனிமேல் ஃபுல் ஃப்யூச்சர் ஈவி தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் அப்படியே கொஞ்சம் கேதர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 2-3 இன்ஸ்டியூஷனில் நான் வந்து நெட்டில் கூகுள்லாம் பார்த்தேன். பட் எல்லாமே வந்து ஒரு ஃபீஸோட அடிப்படையில் தான் அவங்களோட அந்த வே ஆஃப் அப்ரோச்மெண்ட்டே அந்த அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது ஒரு சின்ன கடை, ஒரு பெட்டி கடை போட்டாலே இன்றைக்கி நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்குற ஆள் கிடையாது. பட் இவ்வளோ ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து அவர் ஒரு செக்டரில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. பெரிய நாலேஜ் இல்லை, இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பெருசாக இல்லாத ஒரு பர்சன்ஸுக்கும் கண்டிப்பாக 100% கான்ஃபிடென்ட்டாக கிடைக்கும். நாட் ஆல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே இது பண்ணலாம். நான் ஒரு ஹார்ட்லியாக எம்எம்ஐ ஸ்டூடெண்ட்டுன்றதில் ரொம்ப பெருமையாகவும் சொல்கிறேன். வணக்கம், என் பேர் பாலச்சந்தர். சென்னை ஐநாவரத்துலேருந்து வரேன். நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு. ஸோ கொஞ்சம் மசாலா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஈவி வந்து ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த காலகட்டத்தில் இனிமேல் ஃபுல் ஃப்யூச்சர் ஈவி தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் அப்படியே கொஞ்சம் கேதர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போதைக்கு ஒரு சின்னதாக ஷாப் ஒன்று வச்சுருக்கேன். ஐநாவரத்தே ஷாப் ஒன்று வச்சுருக்கேன். ரெட் ஹில்ஸில் ஒரு இடம் வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சம்மந்தமாக நமக்கு நிறைய நாலேஜ் வேணுன்ற ஒரு ஐடியாவில் வந்து ஸோ 2-3 இன்ஸ்டியூஷனில் நான் வந்து நெட்டில் கூகுள்லாம் பார்த்தேன். பட் எல்லாமே வந்து ஒரு ஃபீஸோட அடிப்படையில் தான் அவங்களோட அந்த வே ஆஃப் அப்ரோச்மெண்ட்டே அந்த அளவுக்கு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் 2-3 இடம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இங்கே சென்னையினால நான் சாரை வந்து மீட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1-to-1 அவர் பேசுன விதம் வந்து இருந்துச்சு. அதாச்சும் பார்த்தீங்கன்னா மணி மைண்டு இல்லாமல் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்எம்ஐயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கவர்மெண்ட் என்ன நம்ம எதிர்பார்த்து பண்ணணுமோ, இப்போ ஒரு நார்மலாக முடிச்சுட்டு இப்போ எனக்கு நியர் 50 ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் ஃபேமிலி இப்படி வந்துவிட்டோம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் நம்ம கூட்டு போகிறதுக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது ஒரு சின்ன கடை, ஒரு பெட்டி கடை போட்டாலே இன்றைக்கி நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்குற ஆள் கிடையாது. பட் இவ்வளோ ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து அவர் ஒரு செக்டரில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலைகளை ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, ரொம்ப ஹார்ட்டியாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பர். ரெண்டாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபோட அப்ரோச்மெண்ட், டெக்னீஷியன் அப்ரோச்மெண்ட்ஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர் எடுத்து, அதாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வந்து அந்த ஃபீஸுன்றது ரொம்ப குறைவு தான். சரிங்களா? அவங்க அந்த நம்ம ஒர்க்கு அதை கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறதுனா ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா அதிகம். சரிங்களா? அவங்களோட நேரம் ப்ளஸ் வந்து பார்த்தா அந்த எஃபிஷியன்சி, அந்த இன்வால்மெண்ட்டாக ரொம்ப டீச்சிங் வந்து ரொம்ப ஒரு ஹைடெக்கான ஒரு டீச்சிங். ப்ளஸ் வந்து பார்த்தா தியரிட்டிக்கலாகவும் கொடுத்தாங்க. ஏன்னா பிகாஸ் தியரிட்டிக்கலாக நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணால் எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சூப்பராக வந்து எடுத்தாங்க. ரொம்ப அதாச்சும் எப்படின்னா பெரிய நாலேஜ் இல்லை, இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பெருசாக இல்லாத ஒரு பர்சன்ஸுக்கும் கண்டிப்பாக 100% கான்ஃபிடென்ட்டாக கிடைக்கும். நாட் ஆல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே இது பண்ணலாம். நான் ஒரு ஹார்ட்லியாக எம்எம்ஐ ஸ்டூடெண்ட்டுன்றதில் ரொம்ப பெருமையாகவும் சொல்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்சால் சாருக்கும் ஏதாச்சும் நம்ம சேர்ந்த மாதிரி ஒரு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ மேற்கொண்டு என்னோட ஒரு பேஷன், ஒரு ஆம்பிஷன் சொல்லிட்டு இதே ஈவில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஸோ மேற்கொண்டு நிறைய ஷோரூம் கொண்டு வரணுன்ற மாதிரி இருக்குது. சாரோட டெக்னிக்கலாக என்னென்ன சப்போர்ட்ஸ் தேவையோ நான் சார்கிட்ட எதிர்பார்த்து பண்ணுவேன். அதே மாதிரி ரொம்ப கைண்டாக எல்லாமே வந்து இங்கே நமக்கு டீச் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து இந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். ஸோ எனிவே ஹார்ட்லி தேங்க்ஸ் டு எம்எம்ஐ. நன்றி, வாழ்த்து. தேங்க்யூ சார்.